மீண்டும் உங்களை மெஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சில முக்கியமான விசேஷ நாட்கள் நடந்து வருகின்றன. சென்ற வெள்ளிக்கிழமை பங்குனி மாதத்து ஆயிலிய நட்சத்திரம் சிவஜோக சுவாமிகள் அவர்களுடைய குரு பூஜை தினம். அது வெள்ளிக்கிழமையாக இருந்த பொழுதும் இல்லத்தில் இருப்பவர்கள் அதை அனுஷ்டித்தார்கள். அணியன் கூட அதில் வெள்ளிக்கிழமை என்ற பொழுதினால எங்களுக்கு வேலை நாள். அன்றைக்கு அந்த மதிய போசன இடைவேளையின் போது கொஞ்சம் நச்சிந்தனை பாடல்களை பாடுவதற்கு ஒரு குறுகிய இடைவேளை கிடைத்தது. அதுதான் எங்களுடைய அந்த உண்மையான குரு பூஜை. பங்குனி மாதத்து ஆகிய நட்சத்திர தினம் சனிக்கிழமை நேற்று சிறப்பாக இங்கே டொரண்டோ மாநகரிலே 3 இடங்களில் அந்த சிவஜோக சுவாமிகள் அவருடைய குரு பூஜை கொண்டாடப்பட்டது. அடியேனும் ரிச்மண்ட் ஹில் ஆலய மண்டபத்திலே நடந்த சிவஜோக சுவாமியுடைய அடியவர்களுடைய திருக்கூட்டத்திலே நடந்த அந்த குரு பூஜை விழாவிலே காலையிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு 30 நிமிடங்கள் உரையாற்றுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. அதே மாதிரியாக ஸ்லான் அவென்யூவில் இருக்கிற திருவடி நிலையத்திலேயும் நேற்றைய தினம் மாலை ஜோகர் சுவாமிகள் அவருடைய குரு பூஜை மிக சிறப்பாக நடந்தேறியது. அதே போல் சங்கமம் மண்டபத்திலேயும் கூட தொண்டர்களுடைய கூட்டம் சிவஜோகனுடைய குரு பூஜையை 3 இடங்களிலே மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். சிவஜோக சுவாமிகள் அவர் எமது காலத்திலே வாழ்ந்த நம்மிடையே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்களிடையே வாழ்ந்து நடமாடிய ஒரு ஞானி. அவர் 1964ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி முடிந்த பின்னர் பங்குனி மாதத்து ஆயிலிய நட்சத்திரத்திலே திருவடி கலப்பெய்தினர். அப்போ அவர்களுடைய நினைவையும் அவர்களுடைய போதனைகளையும் சுமந்து நிற்கின்ற நாங்கள் அதை கொண்டாடினோம். இன்றைக்கு எமது ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள் பிள்ளைகளுடைய வகுப்பிலேயும் சிவஜோக சுவாமிகளுடைய அறிமுகம் இருக்கின்றது. அவர்களுடைய நச்சிந்தனை பாடல்களுடைய அறிமுகமும் அவர்களுக்கு இருக்கின்றது. அவை இது ஒரு அற்புதமான வாரம், சிவஜோக சுவாமிகளுடைய வாரம் என்று சொல்லலாம். எங்களுடைய சிவஜோக சுவாமிகளுடைய கொழும்புத்துறை ஆசிரமத்துக்கு அருகிலேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஆசிரியர் சிவனேந்தன் அவர்கள் எங்களுடைய நினைந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்திருக்கின்றார். எங்களுடைய தங்கா அவர்கள் சொன்னது போல ஒரு மாலை கதம்பம் போல இருவரும் சேர்ந்து இதை நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றோம். அவர் இப்பொழுது வந்து கலந்து. வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் டாக்டர் அவர்களே. நாங்கள் நேற்று திருவடி நிலைய மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்றது ஆயிலிய நிகழ்வு. நான் நினைக்கிறேன் ரிச்மண்ட் ஹில்லிலும் சிறப்பாக நடந்திருக்கும் என்று பல்வேறு 3 இடங்களிலே நேற்று சுவாமிகளுடைய அந்த மகா ஆயிலிய நிகழ்வுகள் மிகவும் அற்புதமாக நடந்திருந்தன. உண்மையிலேயே இப்பொழுதுதான் நாங்கள் இந்த அவருடைய அந்த சிறப்பை, உண்மையிலேயே அவருடைய அந்த ஆன்மீக சிறப்பை இப்பொழுதுதான் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் என்ற ஒரு இதையும் கூறிக்கொண்டு, டாக்டர் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் என்னவோ தெரியாது நேயர்களுக்கு, அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு கைமாறு அவருடைய ஆவணப்படம் ஒன்றை தயாரிப்பது. நிச்சயமாக அதைத்தான் இன்றைக்கு நாங்கள், அதாவது இந்த பிள்ளைகளுக்கு இந்த சிவஜோக சுவாமிகளுடைய ஒரு சுருக்கமான விதத்திலே கொடுப்பதற்கு பார்த்தால் ரமண மகரிஷினுடைய ஆவணப்படங்கள் அந்த வீடியோ கிளிப் புகைப்பட கிளிப்புகளோட கொஞ்சம் இருக்கின்றது. ஆனால் ஜோகர் சுவாமிகளுடைய புகைப்பட அப்படிப்பட்ட அந்த கேமரா சம்பந்தமான இயங்கு படச்சுருகள் இருப்பதாக தெரியவில்லை. எங்களுக்கு சில அருமையான போட்டோக்கள் இருக்கின்றன. ஆனால் ஜோகர் சுவாமிகளுடன் கலந்து உறவாடியவர்கள், பலனடைந்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பல இடங்களிலும் எழுத்து மூலமாக பகிர்ந்து வருகிறார்கள். பலர் வாய் மூலமாக பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு வீடியோ ஒளிப்பட ஒரு ஆவண படமாக இல்லை. அப்படி இருந்தால் எமது அடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு செல்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இன்றைக்கு நேற்று வாழ்ந்த ரமண மகர்ஷிக்கு மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமானுஜாச்சாரியார் போன்ற ஆச்சாரியர்களுக்கு கூட மிக அருமையாக அதை செய்திருக்கிறார்கள். இந்த டாக்குமெண்ட்ரி ராமானுஜாச்சாரியார் கிட்டத்தட்ட
12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். 2ஆம் குலோத்துங்கனுடைய காலத்திலே வாழ்ந்தவர். அவருக்கு மிக அருமையாக ஒரு 1 hour டாக்குமெண்ட்ரி உண்டு, அருமையாக செய்திருக்கிறார்கள். சில திரைப்பட கிளிப்புகள் மாதிரி சிலதை போட்டு சில அந்தந்த இடங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி புகைப்படம் எடுத்து வீடியோ படம் எடுத்து அதோடு பின்னணியிலே அருமையாக ஆங்கில ஒரு கமெண்ட்ரி உண்டு, அது போய்கொண்டிருக்கின்றது. மிக அருமையாக எடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்திலே யுவர் சுவாமிகளுக்கும் அப்படியான ஒரு ஆவணப்படம் திரைப்படம் முக்கியமாக அடுத்த தலைமுறையினருக்கு. அப்போ இதை எடுக்கும் பொழுது நாங்கள் பலவிதமான ஆவணங்களை சேகரிக்க வேண்டியிருக்கும். அது எங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும், காப்பகமாக. அதிலிருந்து பிறகு எடிட் பண்ணி சில கிளிப்ஸுகளை சேர்த்து இதை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு பணியை நாங்கள் தொடங்க வேண்டும். சென்ற வார நிகழ்ச்சிக்கு பிறகு ஆசிரியரும் நானும் இதை பற்றி யோசித்திருந்தோம். ஆகவே யுவர் சுவாமிகளுடைய தொடர்புள்ளவர்களை சந்தித்து அவர்களை கண்டவர்களை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் ஒளிப்படம் வீடியோ பணபுணமாக எடுத்து ஆவணப்படுத்துதலை தொடங்கி அதை கனடாவிலையும் தொடங்கி இலங்கையிலையும் தொடங்கி மற்ற நாடுகளையும் தொடங்கினால் இந்த ஆவணப்படத்துடைய தொகுப்பு ஒரு தொகுப்பாக இருக்கும். அதிலிருந்து பின்னர் நாங்கள் எடிட்டிங் செய்து அந்த ஒளிப்பட ஆவணத்தை தயாரிக்கலாம் என்ற கேரு என்ற சென்ற வேற உருவானது. உண்மையிலே டாக்டர், நீங்கள் உங்களுக்கு தான் அந்த மதிப்பு சேர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தான் அந்த கருவை தந்தி. இல்லை என்றால் நான் என்ன பிரச்சனை என்றால் இந்த யோசாவுடைய குரு பூஜை வருகின்றதே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிட தொடங்குவோம். அப்போ பார்த்தால் அவருடைய நற்சிந்தனை டிரான்ஸ்லேஷன் பாடல்கள் இருக்கின்றன, தமிழ் பாடல்கள் இருக்கின்றன. டிரான்ஸ்லேஷன் பாடல்கள் அவர்களுக்கு ஆங்கில மொழியிலே அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இலகுவாக இருக்கும். மற்றது யுவர் சுவாமிகளை பற்றிய வேர்ட்ஸ் ஆஃப் அவர் மாஸ்டர் என்று சொல்லி யுவர் சுவாமியுடைய வார்த்தை டிரான்ஸ்லேஷன் வந்து அந்த நாளில் அது வந்திருக்கின்றது. அது ஆங்கிலத்தில் இருக்கின்றது. யுவர் சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்றை குரூஸ் குரோனிக்கல்ல மிக புஸ்தகமாக அருமையாக எழுதியிருக்கிறார்கள். அது புஸ்தக வடிவிலே இருக்கின்றது. ஹவாய் ஆதீனவதை சமீபத்திலே வெளியிட்டிருந்தார்கள். அதே மாதிரியாக யுவர் சுவாமி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய என்று தேடுகின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்தது ஒன்று, விக்கிபீடியாவிலே சிவயோக சுவாமிகளுடைய பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாறு மிக அருமையாக எழுதியிருக்கின்றார்கள். ஒன்று விக்கிபீடியாவும் முன்னரை போல் இல்லாமல் இப்பொழுது அவருடைய ஆவணப்படுத்தல்கள் தரம் வாய்ந்தவையாக இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய ஆவணப்படுத்தலுக்குரிய ரிசோர்ஸஸ் கீழே போடுகின்றார்கள், ரெஃபரன்சஸ். அப்போ அந்த ரெஃபரன்ஸ் வந்து அதை பார்க்கும் பொழுது அந்த ஆவணப்படுத்தலுடைய தரம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதே மாதிரியாக நற்சிந்தனை பாடல்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, சிவதொண்டன் நிலையம் வெளியிட்டது. அதே மாதிரியாக வேர்ட்ஸ் ஆஃப் அவர் மாஸ்டர், அதாவது யோசுவாவுடைய வார்த்தைகள், அந்த இது இருக்கின்றது. ஆகவே இந்த இங்கே இருக்கின்ற புதிய தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதற்கு இது பயன்படும். அதே மாதிரியாக ஒரு ஒளிப்படம் ஒன்று இருந்தால், அவர்களுக்கு காட்டக்கூடியதாக ஒரு ஒளிப்படம் ஒன்று இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று யோசித்தோம். இதை நாங்கள் விரைந்து செயற்பட வேண்டும் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மறவதற்கு முன்னர் அவர்களுடைய காலத்திலேயே இதை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற அபாயம் இருந்தது. இந்த எங்களுடைய இந்த கருவை பற்றிய விளக்கம் நான் நேற்று எங்களுடைய திருவடி நிலையத்திலே நடந்த கூட்டத்தின் இறுதியிலே நான் சொன்னேன். அதை பலரும் உடனேயே என்னோட வந்து தொடர்பு கொண்டார்கள். அதுல முக்கியமாக அன்றைக்கு நேற்றைய இறுதி கூட்டத்துக்கு பெரும்பாலும் கொழும்புத்துறை வாழ் மக்கள், அங்கே கொழும்புத்துறையோட தொடர்பு உள்ளவர்கள், கொழும்புத்துறை வாழ் மக்கள் பலர் வந்திருந்தார்கள். அப்ப அவர்கள் சிலர் என்னுடைய தொலைபேசி எண்ணை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒருவர் வந்து சொன்னார், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நடத்துகின்ற வானொலியில் இதை பற்றி தெரிவித்தால் எத்தனையோ அன்பர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்பது ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு ஆலோசனை. எனவே அதன் காரணமாக எனது உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் கொடுக்க போறீங்களா? உங்களுடைய இலக்கத்தையும் கொடுக்கலாம். எமது தொலைபேசி இலக்கம் என்னும் பொழுது எமது அலுவலக இலக்கம் 4162998100 416299810 என்ற இலக்கத்துக்கு அழைத்து இப்படி உங்களுடைய பெயரையும் இலக்கத்தையும் தொடர்பு கொள்கின்ற இலக்கத்தை யுவர் சுவாமிகளுடைய ஆவணப்பதிவுக்காகன்றதையும் சொன்னால் அதை என்னுடைய அலுவலகத்தில் இருப்பவர்கள் அதை எடுத்து சேகரித்து வைப்பார்கள். பின்னர் நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு அதற்குரிய ஒளிப்பதிவு வலைகளை மிக விரைவில் தொடங்க இருக்கின்றோம். என்னுடைய தொலைபேசி எண்ணையும் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். 41628915 4162849158. இது என்னுடைய வீட்டு தொலைபேசி எண். நீங்கள் அதிலே உங்களுக்கு பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வாய்ஸ்மெயில். உங்களுடைய பதிவுகளை அதிலே விட்டால் நான் காலத்திற்கு காலம் அவற்றை எடுத்து பதிவுகளை நான் எழுதி வைப்பேன். முக்கியமாக நாங்கள் விரும்புவது என்னவென்றால்,
சுவாமிகளோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிகவும் தமது அனுபவத்தை their personal encounters and experiences with சுவாமி. இது சுவாமியினுடைய வரலாறு அல்ல, அவர்கள் எப்படி சுவாமியை சந்தித்தார்கள், அவர்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அவர்களுக்கு அதனாலே அவர்கள் பெற்ற பயன் என்ன என்றதை பற்றி ஒரு டெஸ்டிமோனி, அப்படித்தான் சொல்ல வேண்டும். இதில் இன்னொன்று, இந்த வீடியோ ஒளிப்படத்துறையிலே சுவாமியினுடைய அடியவர்கள் பல பேர் இருப்பார்கள். இந்த பணியிலே எங்களுடன் ஒத்துழைக்க விரும்பினால் அவர்களிடம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் இந்த வீடியோ ஒளிப்பதிவினூடாகத்தான் இதை செய்ய இருக்கின்றோம். ஆகவே சிவஜோகர் சுவாமியினுடைய அடியவர்கள் அல்லது இந்த ஆன்மீக வேலையிலும் ஈடுபாடுள்ளவர்கள் இந்த வீடியோ ஒளிப்படத்துறையிலும் இருந்தால் அவர்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டால் அவர்களை நாங்கள் இந்த தொண்டிலே சிவ தொண்டிலே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக அடுத்த சுவாமியுடைய ஆயிலிய குருபூஜை தினத்துக்கு நமக்கு இந்த ஆவணப்படம் இருக்க வேண்டும் என்ற முனைப்புடன் நாங்கள் செயற்படுகின்றோம். உண்மையிலே அவருடைய கிருபை இருந்தால் இது நிறைவேறும். எல்லாம் ஒப்புவ முடிந்த காரியம் என்று அவர் அடிக்கடி கூறுவார். உண்மையிலே இந்த கொழும்புத்துறை வாழ் மக்களுக்கு இருந்த அந்த அனுபவங்கள் நிறையவே இருக்கின்றன. ஏற்கனவே சில அன்பர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நூல்கள் மூலமாக, கட்டுரைகள் மூலமாக அந்த தொகுப்புகள் எல்லாம் சில எங்களிடம் இருக்கின்றன. அதை தவிர உங்களுக்கு இருக்கின்ற அந்த அனுபவம் உண்மையிலேயே இந்த ரிஷிகள் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்வதென்பதே ஒரு பெரிய பாக்கியம். இந்த வகையிலே என்னை பொறுத்தளவில் சுவாமிகளோடு ஓரளவுக்கு ஈடுபாடு இருந்தது என்றாலும் அவருடைய அந்த பிரதம சிஷியனாக சுப்பிரமுனிய சுவாமிகளோடும் எனக்கு ஒரு எதிர்பாராத விதமான ஒரு சந்திப்பு நிகழ்ந்து அதை நான் தொடர்ந்து 3-4 தடவை அவரை மீண்டும் மீண்டும் சந்தித்து அந்த பாக்கியம் பெற்றேன். உண்மையிலே இது எல்லாம் நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும். இந்த ஒரு பணியிலே நாங்களும் ஏதோ அந்த ராமர் கட்டிய அணையிலே சிறு உதவி செய்த அணிலை போன்று ஏதோ செய்ய முயற்சிக்கிறோம். அவருடைய அந்த கிருபையினாலே நாங்கள் அதை செய்து முடிப்போம் என்ற அந்த ஒரு மன உறுதி, வைராக்கியம் எங்களுக்கு இருக்கிறது. இதிலே டாக்டர் அவர்கள் உண்மையிலேயே எங்களுக்கு பல விஷயங்களிலே முன்னோடியாக திகழ்கிறார். அதை நான் இங்கே அவரை வைத்துக்கொண்டு கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய காலத்திலே வாழ்ந்த சித்தர்கள் ஞானிகள் பற்றிய ஆவணங்கள் மிக குறைவாகவே இருக்கின்றன. இப்போ நீங்கள் எந்த இதை பார்த்தாலும் அதை ஒரு ஆவணப்படுத்தி இதிலே முக்கியமாக இந்தியாவிலே நான் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான தமிழ் மக்கள் வாழ்கின்றபடியினாலே, பெருமையான இந்தியர்கள் வாழ்கின்றபடினாலே அங்கே வாழ்ந்து வழிகாட்டிய ஞானியருடைய வாக்குகளையும் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய செய்திகளையும் பதிவு செய்வதிலும் பரப்புவதிலும் ஊடகங்களும் தனி மனிதர்களும் அடியார்களும் நிறையவே பங்கேற்றிருக்கின்றார்கள். ரமண சுவாமிகளுடைய ஆசிரமத்திலே அவருடைய காலத்திலேயே தங்கியிருந்து அவருடைய பதிவுகளை ஒளிப்படம் எடுத்திருக்கின்றார்கள், புகைப்படம் எடுத்திருக்கின்றார்கள், பதிவு செய்திருக்கின்றார்கள், குறிப்பெடுத்திருக்கின்றார்கள். அவருடைய வார்த்தைகளை குறிப்பெடுத்து அவருடைய காலத்திலேயே அவரிடமே திருப்பி கொடுத்து திருத்தங்களும் செய்திருக்கின்றார்கள். அது ஒரு என்று கேட்டால் நீங்கள் பார்த்தால் இப்போ எங்களுடைய இலங்கையிலே வாழ்கின்ற மொத்த தமிழ் மக்களின் எண்ணிக்கை வெறும் 25 லட்சம். இன்றைக்கு புலம்பெயர்ந்து ஒரு 5 லட்சம் அங்காலே வந்து விட்டாலும் கூட ஒரு 25 லட்சம் தான் இன்றைக்கு இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மக்கள், அதுவும் மலையக மக்களையும் சேர்த்து. அப்போ 9 மாவட்டங்கள் வடக்கு கிழக்கிலே மற்றது மலையகத்திலேயும் அப்படி சேர்க்கின்ற பொழுது அதே மாதிரியாக. ஆனால் தமிழகத்திலே அந்த சென்னையிலே மட்டும் வாழுகின்ற தமிழ் மக்களின் எண்ணிக்கை 1 கோடி எட்டுகிறது. 1 கோடி சென்னையிலே மட்டும். தமிழ்நாட்டிலே வாழுகின்ற முழுவதும் எடுத்தால் அது எவ்வளவோ. அது சொல்லுவார்கள், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அந்த மக்களை தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டால் 2% மக்கள்லாம் இங்கே தமிழ்நாட்டோடு ஒப்பிடும் பொழுது இலங்கையிலே வாழுகின்றார். அப்படி வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் அதிகம், வெளிப்பாடு அதிகம் ஆனபடினாலே இந்த ஒரு அந்த இலங்கையிலேக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே அந்த பாலம், அதாவது எப்போ இந்த கடவுச்சீட்டு வந்ததோ, இந்த விசா எடுக்க வேண்டிய பிரச்சனை எல்லாம் வந்ததோ அன்றையிலிருந்து அந்த தொடர்பு தொய்ய தொடங்கி விட்டது. எங்களுடைய ஜோகர் சுவாமிகளுடைய மரபிலேயே இந்தியாவிலிருந்து தான் முதலாவது வருகின்றார் அவர்.
இந்த கடை சுவாமிகள் எல்லாம் அங்கே இருந்து வந்ததாக தான் பாரம்பரியம் இந்தியாவிலிருந்து தான் வருகின்றது. அதே மாதிரியாக யாழ்ப்பாணத்து சாமியார் என்று சொல்லி பாரதியார் ஒரு சுவாமியார் தனக்கு வழிகாட்டியதாக பாடியிருக்கின்றார். அந்த மரபு இந்த போக்குவரத்து தடைகள் வந்தவுடன், அந்த கட்டுப்பாடுகள் வந்தவுடன் அதிலே ஒரு தடை வந்து விட்டது. ஆறுமணாவர் காலத்தில் இருந்த மாதிரியாக தொடர்பு இல்லை. ஆறுமணாவருக்கு பிறகு இந்திய அளவு அந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களும் இல்லை. அப்ப இந்த விதத்திலே எமது ஈழத்திலே வாழ்ந்த வழிகாட்டிய ஞானிகள் சித்தர்களுடைய செய்திகள் எல்லாம் இப்ப வந்து ரெடியூஸ் டு சம் ரீஜனல் சுவாமிஸ் மாதிரி, இவர்களோட அந்த பிரதேசத்துக்குரிய ஒரு சுவாமி மாதிரி வந்து விட்டது. அப்படி அல்ல. யோகர் சுவாமிகள் இன்றைக்கு உலகளாவிய சுவாமி. அவருடைய இருவையினாலே ஹவாயிலே சைவ சித்தாந்த ஆதீனம் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றது. உலகம் முழுக்க அவருடைய தொண்டர்கள் பரவி இருக்கிறார்கள். சிவதண்டன் நிலையம் இருக்கின்றது அவருடைய. ஆகவே இந்த செய்தியை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற கடப்பாடு இருக்கின்றது. இவ்வாறு ஆவணப்படுத்துவது ஒரு தொண்டு. அடுத்தது சொல்லுவார்கள், ஏன் ஆவணப்படுத்த வேண்டும் என்று கேட்டால், அவர் எங்களுடைய சுவாமி அந்த அபிமானம் அதையெல்லாம் போக, இந்த ஞானிகளுடைய வாக்கு இறைவனுடைய வாக்கு, ஞானிகளுடைய செயல் இறைவனுடைய செயல். நாங்கள் அவர்களுக்கு செய்வது இறைவனுக்கு செய்தது தொண்டு. சிவஞான சித்தியார் சொல்லும் 304வது பாடல், இவன் உலகில் இதம் அகிதம் செய்ததெல்லாம் இதம் அகிதம் இவனுக்கு செய்தார் பால் இசையும். ஒரு ஞானிக்கு, ஒரு தொண்டருக்கு ஒருவர் வந்து ஒரு இதம் என்றால் நல்லது, அகிதம் என்றால் தீமை. ஒரு நன்மை தீமை ஒரு ஞானிக்கு ஒருவர் செய்தார் என்றால் அந்த நன்மை தீமை யாரை செய்யணுமோ அவனுக்கு தான் திருப்பி போகும். அவருக்கு நன்மை செய்தால் இவருக்கு நன்மை போகும், அவருக்கு தீமை செய்தால் இவருக்கு தீமை போகும். அவன் ஏனென்று கேட்டால், அவன் இவனாய் நின்ற முறை ஏகனாகி அரண்பணியில் நின்றிடவும் அகலுங்குற்றம். அவன் இவனாய், அவர்கள் ஞானிகள் வந்து இறைவனுடன் ஒன்றாக ஏகனாகி ஒன்றாக நிற்கின்றார்கள். அப்படி நிற்கின்ற பொழுது அடுத்த வரி சொல்லுகின்றது, சிவன் என்ன செய்கின்றான் என்றால், சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், இவன் சொல்லுவதெல்லாம் என்னுடைய செய்தி, அவனுடைய வார்த்தை எல்லாம் என்னுடைய வார்த்தை என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், இந்த ஞானிகளுக்கு நாங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் எனக்கு செய்தது என்றும், பவமகல உடனாகி நின்று கொள்வன் பரிவாள். இது சிவஞான சித்தியால இருக்குது. ஆகவே இந்த ஞானிகள் செய்தி, அவர்கள் செய்தியெல்லாம் சிவனுடைய செய்தி, ஞானிகளுக்கு நாங்கள் செய்கின்ற பணி சிவனுக்கு செய்கின்ற பணி. அதான் சொல்லுவார்கள், ஞானிகள் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. It never goes wrong. அதான் இந்த ஞானிகளுடைய வாக்கு. அப்போ நாங்கள் அதை சொல்லலாம், அது அந்த காலத்துக்கு சொன்னார், இந்த காலத்துக்கு ஏற்ற சொல்கிறதெல்லாம் குருமார்கள், மற்றது சீர்திருத்தவாதிகள், அவரெல்லாம் காலத்துக்கு ஏற்று சொல்கிறது மாறிக்கொண்டு போகும். ஆனால் ஞானிகளுடைய வாக்கு எவ்வளவு காலம் சென்றாலும் அது மாறாது, அழியாது. உதாரணமாக சொல்லலாம், அபிராமி பட்டர் அன்றைக்கு தை அமாவாசை அன்று அவர் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். அந்த வாக்கு பொய்க்காமல் அன்றைக்கு பௌர்ணமி வந்தது. அதுதான் ஞானியர் வாக்கு. ஞானியர் வாக்கு இல்லாவிட்டால் அவர் வரும் சித்தப்பெருமை பிடித்தவர் போல் என்றவிட வந்துவிடும். ஞானியர் வாக்கு. யோகர் சுவாமிகளும் அப்படியே தான். அவருடைய வாக்கு ஒன்று கூட பொய்த்தது கிடையாது, இதுவரை பொய்த்தது கிடையாது. எங்களுடைய நாட்டு பிரச்சனையிலிருந்து, எங்களுடைய அவலங்களிலிருந்து, சகல விதத்திலும் பார்த்து அவருடைய வார்த்தை பொய்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஞானி நம்முடைய வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை சரிதத்தை நாம் ஆவணப்படுத்துவோம். ஏனென்றால் அவர் சொன்ன செய்தி இறைவன் சொன்ன செய்தி. அவருக்கு நாங்கள் செய்கின்ற இந்த தொண்டு இறைவனுக்கு செய்கின்ற தொன்று. இவனின் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் சிவஞான சித்தியார் சொல்லுகின்றது. ஆகவே இந்த சிவ பணியிலே, சிவ தொண்டிலே நாங்கள் அதை செய்து முடிப்போம் என்ற திருவள்ளுடன் செய்து முடிப்போம் என்ற செய்தியுடன் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டத்துக்கு செல்லுவோம். நேயர்கள் வினாக்களுடன் இருந்தால் இணைந்து கொள்ளலாம். எங்களுக்கு அடுத்ததாக பங்குனி உத்தரம் வருகின்றது. செவ்வாய்க்கிழமை பங்குனி உத்தரம், உத்தர நட்சத்திரம் பங்குனி மாதத்திலே. இந்த பங்குனி உத்தரம் வந்து எங்களுடைய சிறப்பான நாள். பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூரிலே பங்குனி உத்திர திருநாளுக்காக சிறப்பாக எங்கே போயிருந்தாலும் அங்கே வருவார். பங்குனி உத்திர திருவிழாவிலே சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவருடைய மனைவியார் பறவையாரும் சேர்ந்து அடியார்களுக்கு அமுதி செய்வித்து மகிழ்வார்கள். இது பெரிய புராணத்தில் இருக்கிறது. இப்போ அந்த நாளிலிருந்தே பங்குனி உத்தர திருவிழா பெரிய திருவிழா. பங்குனி உத்தரம் பார்வதி அம்மை சிவனுடைய திருமண நாள். பங்குனி உத்தரம் பார்வதி அம்மை சிவனுடைய திருமண நாள். அதே மாதிரியாக தெய்வயானி அம்மன் முருகன் பெருமானுடைய திருமண நாளும் பங்குனி உத்தர நாள். இது ரெண்டும் ஆவணமாக இருக்கின்றது. அதே போல இந்த
முருகன் சிவனுக்கு உபதேசித்தது பிரணவப் பொருளை உபதேசித்ததும் பங்குனி உத்தரம் என்று கூறுகின்றார்கள். மரபு வழியாக அது இருக்கின்றது. அதே மாதிரியாக கம்பராமாயணம் அரங்கேற்ற பெற்றதும் ஒரு பங்குனி உத்தரனா. அது சொல்லுவார்கள். அது கிறிஸ்துவுக்கு பின் 886ஆம் ஆண்டு பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே ஸ்ரீரங்கத்திலே கம்பராமாயணம் அரங்கேறியது. அந்த வரலாறும் இருக்கின்றது. அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த பங்குனி உத்தரம் எங்களுக்கு பல விதத்திலும் விசேஷமுடையதாக இருக்கிறது. இதில் ஒரு சிறிய அனுபவத்தையும் கலந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய பஞ்சாங்க ரீதியாக அந்த நாட்களை அறிமுகப்படுத்துகின்ற வழக்கத்தை கடந்த 2 வருடங்களாக மேற்கொண்டிருந்தோம். இன்று நாள் வந்தால் இன்றைக்கு என்ன நாள், என்ன திதி என்று பார்த்து வழக்கணுமே. அப்போது நாங்கள் இருக்கின்ற வளமையில் இருக்கின்ற எங்களுடைய பஞ்சாங்க நாட்காட்டிகளை பார்த்து, கலண்டர்களை பார்த்து அப்படியான வளமைகளை செய்துகின்ற தன்மையை நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனாலும் அந்த பார்த்த நாட்காட்டிகள் எங்களை சிறுவர்களுக்கு ஏற்ற விதத்திலே இருப்பதில்லை. தமிழ்நாடுகள் படலாம் நிறைய விடயங்கள் இருக்கின்றன, தப்பு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. சில விடயங்கள், தேவையான விடயங்கள் கிடைப்பதில்லை. அப்போ நாங்கள் இந்த முறை நாங்கள் ஜனவரி மாதம் அமர்ந்து அந்த ஆசிரியர்களுடன் அமர்ந்து எமது பாடசாலையில் அமர்ந்து அந்த நாட்களை தெரிவு செய்கின்ற பொழுது பார்த்தால் நாங்கள் பாவித்து கொண்டிருந்த கலண்டரிலே எமது நாயன்மாருடைய குரு பூஜை தினங்கள் இல்லை. மிகவும் அதிர்ச்சிகரமான விடயமாக இருந்தது. அப்போ என்னென்னால் இல்லாதெல்லாம் வந்திருக்குது. அந்த அஷ்டமி, இந்த பூஜை, அந்த இதெல்லாம் வந்திருக்குது. நாயன்மார் குரு பூஜையை காணவில்லை. அது என்றால் அது இஸ் கஸ்டமைஸ்ட் ஃபார் த ரிக்வெஸ்ட் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் டெம்பிள்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அப்போ சில பேர் அதை எடுத்து விட்டார்கள். இப்போ இது ஒரு ஷாக்கிங் ரெவல்யூஷனாக, ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருந்தது. இதில் இப்படி ஒரு பஞ்சாங்க கலண்டர், இந்து மத கலண்டரில் எமது மரபிலை வர்ற இதில் இந்த ஆயன்மார்களுடைய திருநாள்கள் எடுக்கப்பட்டு விட்டன. நாங்கள் ஒரு எளிமையான முறையில் இந்த குழந்தைகளுக்கு ஒரு கலண்டரை தயாரிக்க வேண்டும் என்ற முறையில் நாங்கள் அதை தயாரித்து இப்போது இந்த ஒவ்வொரு மாதமும் அந்த கலண்டரை தயாரித்து முக்கியமான நாட்களை மட்டும் அதிலே குறித்து வருகின்றோம். அதிலே தான் இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மகா சிவராத்திரி நாள் ஒரு முக்கியமான நாள், ஜோர் சுவாமியுடைய குருபூஜை தினம் ஒரு முக்கியமான நாள். அதே மாதிரியாக காரைக்காலமனுடைய குருபூஜை வெள்ளிக்கிழமை வருகின்றது, அது ஒரு முக்கியமான நாள். இதை குறிப்பிட்டிருந்தோம். இப்படி குறிப்பிட்டிருந்த பொழுது பங்குனி உத்திரம் இருந்தது. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பல விடயங்களை சொன்னால் இது டூ மச்சாக இருக்கும், டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்றதாக அதை நாங்கள் அதிலே சேர்க்கவில்லை. சமீபத்திலே நான் வெளியிலே பயணம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு இடையிலே துபாய் நாட்டிலே தான் டிரான்சிட் 10 மணித்தியாலம் அவர்களோட ஹோட்டலில் தந்திருந்தார்கள். அந்த ஹோட்டலில் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கனவு, சிவனே வருகின்றார் கனவில். பார்வதி சிவன் அருமையாக அவர் ஒரு நல்ல அழகான பிராமணராக இருக்கின்றார். ஒரு 70-80 வயது மதிக்கத்தக்க பிராமணர். அப்போ அவர் அதில் அதில் அவர் அந்த படுத்திருந்த அதே படுக்கையிலே அவர் படுத்திருக்கிறார். அதில் 2 கட்டில் அந்த அறையில், அந்த 2 கட்டிலுக்கு இடையிலே ஒரு இடைவெளி இருக்கு. அந்த 2 கட்டில் நான் படுத்திருந்த அதே கட்டிலே அவர் படுத்திருக்கின்றார். அம்மையார் பார்வதி அம்மையாரும் ஒரு பெண்ணாக, அதில் அந்த வயசுக்கு தக்க பெண்ணாக அவர் அந்த 2 கட்டிலுக்கு இடைவெளியிலே கீழே சம்மணம் போட்டிருக்கின்றார். கீழே அந்த அம்மையாருடைய கழுத்திலே மாங்கல்யம், 2 மாங்கல்யம் இருக்கின்றது. ஒன்று வெள்ளியிலே, ஒன்று தங்கத்திலே. இருக்குது. அப்போ நான் அவருடைய வயிற்றிலே தலை வைத்து படுத்திருக்கின்றேன். அவர் தலையை தடவிக்கொண்டு சொல்லுகின்றார், இந்த பங்குனி உத்தரம் வருகின்றது, உனக்கு வர முடியாது, வேலை இருக்கும். ஆனால் திரவியங்களை இந்த ஆதி நடேஸ்வர ஆலயத்துக்கு அனுப்பிவிடு, திரவியங்களை ஆதி நடேஸ்வரத்துக்கு அனுப்பிவிடு என்று சொன்னார். அது ஒரு அருமையான அனுபவம் எனக்கு. பொதுவாக கனவு காணுகின்ற பொழுது நிகழ்கால இடத்திலே காண்பது அருமை. எங்கேயோ நடப்பதாக காண்போம் ஒரு இடத்துல. இது அதே அறை, அதே கட்டில், அதே இடத்திலே நடக்கின்ற கனவாக இருந்தது. பெரிய புராணத்திலே எத்தனையோ முறை பெருமான் கனவிலே தான் வந்திருக்கின்றார். இப்போ திரும்பி வந்ததும் அவருடைய அந்த பிள்ளைகளுடைய கலண்டரில் பங்குனி உத்தரம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசேஷமான தினம் அதான். அப்போ அந்த பங்குனி உத்தரம் இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்றது.
ஆகவே அடியவர்கள் இயன்ற வரைக்கும் கோயில் வழிபாடு செய்யலாம். அல்லாவிட்டால் அவர் சொன்னது போல இயன்ற பொருள்களை கோயிலுக்கு அனுப்பலாம். எங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் பூ மாலைகள். இப்போ அன்றைக்கு ஒரு பூ மாலையை கோயிலுக்கு அனுப்பினால் மிகவும் விசேஷம். பூக்களை கோயிலுக்கு அனுப்பினால் விசேஷம். அல்லது வஸ்திரம், அந்த விஷயங்களை அனுப்பினால் விசேஷம். இயலுமானவர்கள் கோயில்களிலே திருவிழாக்களிலே கலந்து கொள்ளலாம். பங்குனி உத்திர நாள் வருகின்றது. இது பங்குனி உத்திரம். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஈஸ்டர் ஃப்ரைடே வருகின்றது. அதோடு சேர்த்து எங்களுடைய காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜை வருகின்றது. இப்போ எங்களுடைய கலண்டரில் நாங்கள் பொதுவாக 63 நாயன்மாட குரு பூஜைகளிலே நான் சொன்னேன் 6 நாயன்மார் சொன்ன 10 பேருடைய குரு பூஜை எங்களுக்கு மிகவும் சிறப்பானது. ஆனால் அத்தியாவசியமாக கொண்டாடப்பட வேண்டிய குரு பூஜை தினங்களாக 4 நாயன்மார்கள் சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 4 நாயன்மார்களுடைய குரு பூஜைகளையும் 4 சந்தனாச்சாரியார்கள் புறச்சந்தனாச்சாரியார்கள் இருந்த மெய்கண்டதேவர், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய 4 ஆச்சாரியர்கள் குரு பூஜைகளையும் தெய்வப்புலவர் அவருடைய திருக்குறள் செய்த திருவள்ளுவருடைய குரு பூஜையும் பெரிய புராணத்தை அருளி செய்த சேக்கிழார் செய்த குரு பூஜையும் இந்த 10ஐயும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த 10ஐயும் நாங்களும் அது கலண்டரில் சேர்த்திருக்கின்றோம். அதற்கு அதிகமாக எங்களுடைய விடுமுறை நாட்களோடு ஒரு குரு பூஜை வந்தால் அதை நாங்கள் ஆட் பண்ணி அதை ஒரு மெமரைஸ் பண்ணி சொல்றது. இடையில விடுமுறை ஏனென்றால் சனி ஞாயிறு விடுமுறை தினங்கள் ஒரு குரு பூஜை வரும்பொழுது அதை அந்த நாளில் பிள்ளைகளுக்கு சேர்த்து சொல்ல. ஆக இந்த முறை எங்களுக்கு ஈஸ்டர் விடுமுறை தினத்திலே அந்த காரைக்காலம்முடைய குரு பூஜை வந்திருக்கின்றது. ஆகவே காரைக்காலம்மானுடைய வாழ்க்கை வரலாற்று பெரிய நாங்கள் அடுத்த வாரம் நமது குழந்தைகளுக்கு அதை தொட்டு காட்ட இருக்கின்றோம். காரங்களுடைய பாடல்கள் எல்லாரும் இன்றைக்கு தேவாரம், திருமுறை, பன்னிசை என்று பாடிக்கொண்டிருந்தாலும் கூட இது முதல் எமது மக்களுக்கு முதல் பன்னிசையை தந்தவர் காரைக்காலம். அதான் அந்த வரலாறு இவ்வாறாக சொல்லி இது எங்களுடைய இந்த மாத உண்மையில டாக்டர் இந்த இதில் நான் சில விஷயங்களை ஆன்மீகமும் அறிவியலும் என்ற ஒரு கட்டுரை எழுதுவதற்காக சில விஷயங்களை நான் தேடி ஒரு கட்டுரை ஒன்றை ஆங்கிலத்தில் எடுத்தேன். அதிலே பெரும்பாலும் நான் பார்க்கிறேன் இந்த எங்களுடைய ரிஷிகள் அநேகமாக வடநாட்டு சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கூடுதலாக இந்த வைத்தியத்துறை, அணு விஷயங்களை பற்றியெல்லாம் முன்னரே ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்போ எனக்கு ஒரு எண்ணம் எழுந்தது, எங்களுடைய தமிழ்நாட்டு ரிஷிகளை பற்றியும் அவர்களுடைய சிறப்பான இயல்புகள் பற்றியும் அவர்கள் கண்டுபிடித்த விடயங்கள் பற்றியும் இல்லையே என்ற ஒரு மனத்தாக்கல் எனக்கு ஏற்பட்டது. அதான் உங்களிடம் அதை இன்றைக்கு கொண்டு வருவோம் என்று யோசித்தேன் நான். தமிழ்நாட்டில் அதாவது ஒன்று என்னென்று கேட்டால் இன்றைக்கு நாங்கள் வடநாட்டு சித்தர்கள் வடநாட்டு இதுன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் என்று கேட்டால் அவர்களுடைய புஸ்தகங்கள் எல்லாம் வடமொழியில் இருப்பதனால அதான் சரி. இது எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஜூகர் சுவாமிகளுடைய ஆவண புத்தகங்களை எமது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பல பேர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றார்கள். இன்னொரு தலைமுறை 4 தலைமுறை போக இது ஆங்கிலேயர்களுடைய புஸ்தகம் என்று சொல்ல முடியுமா? அது முடியாது. என்றால் ஆங்கிலம் என்று பொதுமொழி. அதே போல இந்த சமஸ்கிருதம் பொதுமொழியாக இருந்தபடியினாலே அந்த மொழியில எழுதப்பட்ட புத்தகத்தில் எல்லாரையும் நாங்கள் வடநாட்டுக்காரர்கள் எழுதினார்கள் என்று சொல்லிக் கொண்டு போகின்றோம். இதுதான் நடந்தது. உண்மையாக எடுத்துக்கொண்டால் தென்னாட்டுக்கு பலருடைய பங்களிப்பும் அங்கே ஆகம புஸ்தகங்களை இன்றைக்கு பல பேர் வடநாட்டு புஸ்தகம் வடநாட்டிலே ஆகம புஸ்தகம் கிடையாது. இந்த மரபை படிப்பிப்பதற்கு இங்கே இருந்தான் போகணும். காஷ்மீர் தேசத்துக்கு தொடர்பு இருந்தது, அது இப்ப இல்லை. இப்ப ஆகமங்கள் இருப்பது இங்கேதான். இங்கே சொல்லப்படுகின்ற ஆகமத்துக்குள்ள சொல்லப்படுகின்ற திரவியங்கள், கட்டிட அமைப்புகள், கல்லுகள் எல்லாம் தென்னாட்டிலே தான் இருக்குது, வடநாட்டில இல்ல. கருங்கல் இல்லை கோயில் கட்டுவதற்கு, அந்த திரவியங்கள் இல்லை. வடநாட்டு அமுதுகள் எல்லாம் நெல்லரிசியை வச்சுதான் சொல்லி இருப்பார்கள். தென்னாட்டில் நெல்லரிசி கிடையாது, அங்க கோதுமை பண்ணதான் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆகமங்கள் சமஸ்கிருதத்தில் வடமொழியில் இருப்பதற்காக இது எல்லாம் வடநாட்டினார் எழுதுறது என்று சொல்ல முடியுமா? இதெல்லாம் தென்னாட்டுக்காரர்கள் எழுதினது. இன்றைக்கு நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுவது எழுதுவது போல அந்த காலத்தில் எழுது. இட்ஸ் லைக் ஆனால் சமஸ்கிருதம் என்றது வடமொழி என்பது ஒரு மக்கட்கூட்டத்தினரின் மொழி அல்ல. பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆரியருடைய பாஷை, அவர்கள் எங்கேயோ மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார்கள், வெள்ளைத்தோருடையவர்கள், குதிரையிலே வந்தார்கள், சிந்து நதிக்கரையில் இருந்த திராவிடர்களை அடித்து கலைத்து விட்டு அதை கைப்பற்றினார்கள். அவர்கள் புகுத்தின மத கொள்கைகள், கடவுள்கள் இன்றைக்கு இந்து மதத்தில் இருக்குது என்றெல்லாம் கன பேர் நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கிறார்கள்.
பல பேராசிரியர்களும் அதை பற்றி புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த சமஸ்கிருத மொழி ஒரு மக்கட்கு there is no geographic evidence, no archaeological evidence, no anthropological evidence, no linguistic evidence to say the Sanskrit was the spoken language of a particular ethnic group or region. அது இல்லை. இந்த இடத்துல தமிழ் மொழி பேசின மக்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அங்கே இருக்குது ஆதாரம். இந்த இடத்துல பிராகிருத மொழி பேசுகிற மக்கள் வாழ்ந்தார்கள்னா இருந்தது ஆதாரம். இந்த இடத்துல சமஸ்கிருத மொழி பேசுகிற மக்கள் வாழ்ந்தார்களுக்கு ஆதாரம் இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது சமஸ்கிருதம் என்றாலே கருத்து சமஸ்கிருதம் என்றா கருத்து பண்படுத்தப்பட்ட மொழி. பட்டண்டல்ல படுத்தப்பட்ட. அப்போ அது ரிஃபார்ம்டு லாங்குவேஜாகத்தான் சன்ஸ்கிரிட் இருக்குது இன்றைக்கு. அது என்னென்று கேட்டால் இன்றைக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, எத்தனையோ இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜை யாராவது பேசுகிறாங்களா? It's not a spoken language, but it is used to communicate. It's another thing. அந்த விதத்தில் இந்த சமஸ்கிருத லாங்குவேஜ் to document, to preserve, to memorize, to transmit the message. It's a perfect language. Yeah. இது நான் சொல்லல. 87 88 Forbes magazine இருக்கு இல்லையா, அதுல சொல்லி இருக்கிறாங்க the Sanskrit language is a perfect language for the communication end. It's not my opinion. And they also said it's a perfect language for computer too. அதுதான் அது தேவ பாஷை என்று சொல்லுவாங்க. இதை மனுஷர் உருவாக்கலையா, இது இறைவன் தந்தது. ஆரியமும் தமிழும் காரிகையார்க்கு கருணை செய்தானே. அவன் உமாதேவியாருக்கு ஆரிய பாஷையும் தமிழ் பாஷையும் அவர் கொடுக்கின்றார். அதான் அந்த உண்மையில் எங்களுடைய அந்த தொன்மையை பார்க்கும்போது நம்ப முடியாமல் இருக்கிறது டாக்டர். இதில் அந்த மாதிரியான இதை பலரும் நாங்கள் அதை பிழையா விளங்கி கொண்டிருக்கிறோம். பலரும் பலவிதமாக ஒரு சிற்றறிவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியம் என்று கேட்டால் சொல்லுவார்கள், பண்டிதராவர் 18 பாடையும் அண்ட முதல்வான் அறஞ்செய்தவாறே. இது திருமந்திரம். அவர் 18 பாஷையிலே சொல்லி இருக்கின்றார். அந்த 18 பாஷைகள் என்ன லிஸ்ட் எல்லாம் இருக்கின்றது. சொல்லியிருக்கேன். வாட் ஆர் தோஸ் 18 லாங்குவேஜஸ் என்று சொல்லி நாங்கள் ஒரு கட்டுரை நமது வெப்சைட்ல இருக்கின்றது. நேயர்கள் அதை சென்று பார்த்து கொள்ளலாம். அப்ப இந்த விதத்தில் பார்த்துக்கொண்டால் இந்த மொழி பிறந்த இடம் அந்த இறைவனுடைய அந்த மகேந்திர மலைச்சாரல், அங்கதான் இந்த உபதேசம் எல்லாம் நடக்கின்றது. இதை பற்றியும் சில கட்டுரைகள் எழுதியிருக்கணும். இந்த மகேந்திர மலைச்சாரல்ல தான் மொழி பிறந்தது. மற்றது இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அதாவது தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை என்று சொல்லி திருமந்திரத்தில் வருகிறது. தாழ்வரை என்றால் தாழ்ந்த மலைப்பகுதி. இந்த மகேந்திர மலைச்சாரல் வட இந்தியாவில் இருக்கிறது ஆதாரம் எங்களுடைய திருவிசைப்பா பாடல். திருவிசைப்பா பாடலிலே அர்ஜுனன் தவன் செய்கின்ற பொழுது, பாசுபதம் வேண்டி தவன் செய்கின்ற பொழுது இறைவன் வேடுவனாகவும் வேட்டுவீச்சியாகவும் வந்து அவருடன் சமர் புரிந்த வரலாறு மகேந்திர மலையிலே நடந்தது என்ற வரலாறு திருவிசைப்பாவிலே வருகின்றது. அர்ஜுனன் எங்கே தவன் செய்தான் என்று சொன்னால் இமயமலை சாரலிலே கீழே தாழ்வரையிலே தவன் செய்தான். இந்த வரலாறு மகாபாரதத்திலே வருகின்றது. ஆகவே இந்த வரலாறுகள் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த மொழி பிறந்த இடம் அங்கேதான். என்ன நடந்தது என்றால், ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னர் இந்த சமஸ்கிருத பாஷை மேற்கத்தியவர்களுக்கு பொதுவாக ஜெர்மனியர்களுக்கு சென்றடைந்த பொழுது they were shocked to see the grammar, the similar words, root words and similarities and the refinedness of the language in this. அவர் அதிர்ந்து போனார்கள். இது என்ன இப்படி இருக்கிறதே என்று சொல்லி தங்கள் பின்னர் தான் பார்த்தவர் சொன்னார்கள், ஓஹோ, எம்முடைய மொழிகளும் இதுவும் ஒரு தாய் பாஷையிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று ஊகித்தறிந்தார்கள். இட்ஸ் அன் இன்ஃபரன்ஸ். ஊகித்தறிந்து அதை இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் என்று they classified. அப்புறம் அதில் இருந்து திராவிடியர் லாங்குவேஜ் என்று இன்னொரு கிளாசிஃபிகேஷன். ஆனால் இந்த கிளாசிஃபிகேஷன் வலியது அல்ல என்று தற்கால மொழியாராய்ச்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மொழியியலை பற்றி இந்த ஃபோனட்டிக்ஸ் அதுகளெல்லாம் வச்சு ஆராய்ஞ்சுகின்ற பொழுது இதில் இருக்கிற வழுக்கள்,
தவறுகள் என்னென்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. என்னென்று கேட்டால் இந்த ரெண்டு பாஷைக்கும் ஒரு மூல பாஷையிலிருந்து வந்ததாலே அந்த சிமிலாரிட்டி வரவில்லை. எல்லா பாஷையும் ஒரு இடத்துல இருந்து ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டதால் தான் இந்த சிமிலாரிட்டிஸ் வந்தது. அதுதான் உண்மை. அப்போ இந்த சம்ஸ்கிருத பாஷையிலே அதனால நாங்கள் இன்றைக்கு எழுதப்பட்ட செய்திகள் எல்லாம் வடநாட்டுக்காரருடையது ஆரியருடையது என்றெல்லாம் வைத்து மயக்கம் அடையப்படாது. எத்தனையோ ரிஷிகள் உபமன்யு ரிஷி எல்லாம் சிதம்பரத்தில் இருந்தவர். உமையும் சிதம்பரத்தில் இருந்தவர். அவர் கிருஷ்ணருக்கு அவர் குரு. அது மகாபாரதத்திலேயே அந்த செய்தி வருகின்றது. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிடப்பாட்கடல் இந்த பிரான் என்று வருகின்றது இல்லையா? குழந்தையாக இருந்த பொழுது பாலுக்கு அழ அவருக்கு திருப்பாட்கடல் என்ற தீர்த்தத்தை சிதம்பரத்திலே வருவித்துக் கொடுத்தவர் சிவன். சிதம்பரத்திலே இன்றைக்கும் அந்த தீர்த்தம் இருக்கின்றது. அப்ப இவர்கள் எல்லாம் பதஞ்சலி யோகசூத்ரா இருக்கின்றது. பதஞ்சலி முனிவர் யோகசூத்திரம் செய்தார், எல்லாருக்கும் தெரியும். பதஞ்சலி எங்கே இருந்தார்? சிதம்பரத்தில் இருந்தார். அவருடைய யோகசூத்திரம் வடமொழியில இருப்பதனால அவர் வடநாட்டுக்காரர்களுடையமா? ஏனென்றால் பதஞ்சலியை பற்றி திருமூலர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? மன்று தொழுத பதஞ்சலி நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில். என்னுடைய குருநந்தியினுடைய அருள் பெற்ற நாதர் அந்த சீடர்களை சொன்னால் நந்திகள் நால்வர், அவருக்கு கீழே 4 நந்திமார் படிச்சிருக்கணும். அவருடைய கிளாஸ்மேட்ஸை சொல்றார். நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி என்ற முனிவரும் படிச்சிருக்கிறார். மன்று தொழுத பதஞ்சலி, சிதம்பரத்திலே நாட்டியத்தை கண்டு தரிசித்த பதஞ்சலி. வியாக்கிரவாத முனிவர் என்றிவர் என்னோடு எண்மரு மாமி, என்னோட சேர்த்து 8 பேர். பாத்தீங்களா? நந்தி 4 பேர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கிரவாதர், மற்றது நான். இவ்வளவு சேர்த்து 8 பேர். 8 பேர் கிளாஸ்மேட் என்று சொல்லி திருமந்திரத்திலே ஆவணப்படுத்தி இருக்கிறார். அப்ப பதஞ்சலி யோகசூத்திரம் செய்திருக்கிறார். அவர் வடநாட்டுக்காரர் என்று சொல்ல முடியுமா? இதுல பதஞ்சலியுடைய யோகசூத்திரத்திலே ஒரு அருமையான வரலாறு இருக்கின்றது. பதஞ்சலி யாருன்னு கேட்டால் இந்த ஆதிசேஷன். சேஷன் என்றால் தொண்டன். இறைவனுக்கு ஆதியில வந்த தொண்டன் அவர்தான் சொல்லுவார்கள் தன்னுடைய தொண்டாக. இந்த ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவை தாங்கி கொண்டிருக்கின்றான். மகாவிஷ்ணு தன்னுடைய இதயத்திலே சிவனை நினைத்து கொண்டு சிவனுடைய நடனத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றார். மகாவிஷ்ணு இதயத்திலே சிவனுடைய நடனத்தை தரிசிக்கும் பொழுது ஆதிசேஷனுக்கு பாரம் அதிகரித்ததாம். என்ன இன்றைக்கு இவ்வளவு கணக்குது என்று யோசித்தான். அவருடைய சிந்தனையை பெருமாளுக்கு தெரியப்படுத்தினான். பெருமாளை இன்றைக்கு என்ன இவ்வளவு கனமா இருக்கிறது சொன்னார். என்னுடைய ஆனந்த கூத்தை நான் என்னுடைய இதயத்திலே தரிசிக்க கொண்டிருந்தேன். ஆனபடியினாலே பாரமாயிருந்திருக்கிறது. அந்த கூத்தை நானும் தரிசிக்க வேண்டும். அவருக்கு இங்க ஒரு லீவ் கொடுப்போம் இல்லையா? செபட்டிக் லீவ் மாதிரி ஒரு லீவ். செபட்டிக் லீவ் என்றால் அங்கேயுடைய பொசிஷன் அப்படியே இருக்கும். ஆனா அவர் இங்க தன்னுடைய ஆராய்ச்சி அனுபவங்களை தொடரலாம். அது பல்கலைக்கழக பேராசிரியர்களை கொடுப்பது. அதே மாதிரி ஆதிசேஷன் அங்கேயும் இருக்கிறார். அந்த பொசிஷன் அங்கே இருக்குது. அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய ஆன்மா அவர் அம்சமாக இங்கே பதஞ்சலியாக வருகிறது. பதஞ்சலி முனிவராக வருகின்றார். இந்த பதஞ்சலி முனிவர் அதான் சில்லையில பார்த்தால் பதஞ்சலி முனிவருடைய ஏதோ ஒரு பக்கத்துல பாம்பு உடம்போடு போட்டிருப்பார். பதஞ்சலி இங்க சிவனுடைய தவன் செய்து தில்லைவனத்திலிருந்து தவன் செய்து மூலட்டானம் அப்ப இருந்தது. அந்த இடத்துல தவன் செய்து முதல் பதஞ்சலி முனிவருக்குத்தான் இப்ப இருக்கிற பொன்னம்பலம் அந்த இடத்துல அவர் நடனமாடி காட்டினார். இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் த டான்ஸ். அதான் தில்லையில் இருக்கிற பொன்னம்பலம் அந்த தளம். அம்பலம் என்றால் மேடை, அவ்வளவுதான். பதஞ்சலி முனிவர் இங்கே எல்லாம் இருந்து இதெல்லாம் கண்ட பிறகு எத்தனையோ மாணவர்களும் அவருக்கு இருந்தார்கள். அவருடைய போகுங்காலம் வந்துவிட்டது. வந்தவர் எல்லாரும் போகத்தானே வேணும். ரமண ரிஷி வந்தார் போனார், யோக சுவாமிகள் வந்தார் போனார். அப்ப பதஞ்சலியும் போகுங்காலம் வந்துவிட்டது. இந்த தன்னுடைய செய்திகளை எல்லாம் யோகத்தை எல்லாம் இந்த மக்களுக்கு பயன்பெறும்படியாக கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று யோசித்தார். அப்ப அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் எழுத்து வடிவிலே கொடுப்போம், ஆவணப்படுத்தல். இப்ப நாங்கள் யோக சுவாமிகளுக்கு தொடங்கி இருக்கிறோமே அது மாதிரி. The information is vast. அவ்வளவத்தை ஆவணப்படுத்த முடியாது. அவர் சின்ன ஒரு திரை போட்டார். போட்டு அங்கால 1000 மாணவர்கள் இருந்து எழுதுகிறார்கள். 1000 மாணவர்கள் இருந்து எழுதுகிறார்கள். இவர் சொல்றார் 1000 பேருக்கும் சொல்லுவேன் நான் திரைக்கு பின்னாலே இருந்து. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்படுற விஷயம் வேற வேற. 1000 தலை ஆதிசேஷன் இல்ல. அப்ப ஆதியின் தலை ஆதிசேஷன் தன்னுடைய உருவத்தை எடுத்து 1000 தலைகளினூடாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லார் ஒவ்வொரு வரைக்கும் சொல்லப்படுற நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற விஷயத்தை மட்டும் எழுதுங்கள். இது தொடர்ந்து ஏச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது நாட்கணக்காக.
அவர் சொன்னார் ஒருவரும் திரையை திறந்து எட்டி பார்க்கப்படாது. என்னடா அந்த பவர், யோகி பவர் இஸ் சச். இப்போ இப்படியே நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் யாரோ ஒருவர் இது என்னதான் நடக்கின்றது அப்படி என்னப்பா அங்கே இருந்து ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார், ஒருத்தர் தான் சொல்கிறார், இங்கேருந்து 1000 பேர் பின்னால் உண்மையாக 1000 பேர் தான் இருக்கிறார்களா? சிறு வயதிலே வானொலி பெட்டிக்கு பின்னாலே போய் பார்த்துருக்குறோம், உள்ளே ஆக்கள் இருக்கிறார்களோ. இப்போ பிள்ளைகள் டெலிவிஷன் பெட்டிக்கு பின்னாலோடி போய் பார்ப்பதில்லை, அறிவு வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆகவே அந்த நாளிலே அவர்கள் அந்த ஒரு திரையை விலக்கி பார்த்தார். அப்படியே அவ்வளவு பேர் அந்த யோகத்தின் அக்னி தாங்க முடியாமல் அவ்வளவும் எரிஞ்சு சாம்பலாவிட்டார். அப்போ இவருக்கு மிகுந்த வருத்தம், இப்படி எல்லாம் எழுதி முடிகின்ற தருணம் அவர் நீ போகின்றது இப்படி வந்து விட்டது என்று பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒருத்தர் வாரார். அவர் இயற்கை கடன் கழிப்பதற்காக இடையிலே வெளியில போனவர் 8 கட்டோட வாரார். அந்த மிஞ்சி இருந்த பகுதி தான் இன்றைக்கு இருக்கிற பதஞ்சலியுடைய யோக சூத்திரம். யோக உண்மையான யோகத்தின் 1000 பங்கு தான் இன்றைக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தினூடாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் திருமூலர் சொல்லுகின்ற சில நுண்ணிய யோகங்கள் பதஞ்சலி யோக சூத்திரத்திலே இல்லை. குண்டலினி யோகா பதஞ்சலி யோக சூத்திரத்திலே இல்லை. குண்டலினி என்ற சொல்லே கிடையாது. ஏனென்றால் அது ஒரு பகுதியைத்தான் தந்தது. இது அந்த பதஞ்சலியுடைய வரலாறு வந்தபடியாக சொல்லுகின்றன. வரலாறுகள் நீங்கள் எங்களுடைய நூல்களிலே கிடைக்கப்படுகின்றன. இது எல்லாம் புழு கதை என்று பேசுகிறார்களே டாக்டர். அப்ப இதற்கு நாங்கள் என்ன மாதிரியான இது அதாவது இப்ப என்னன்னு கேட்டால் இது புழு கதையோ இல்லையோ என்பதற்கு ஆதாரம் என்னென்று கேட்டால் பதஞ்சலி என்றவர் இருந்தார். என்னன்னா திருமந்திரத்தில் அவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார். என்றிவர் என்னோட எண்மருமாமி 8 பேர் கிளாஸ்மேட்ஸ் என்று சொல்லி இருக்கிறார். இந்த மன்று தொழுத பதஞ்சலி என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே சிதம்பரத்திலே அவர் நடனத்தை கண்டு தரிசித்திருக்கின்றார். திருமூலருடைய சமகாலத்தவர். இதுவும் ஆவணத்தில் இருக்குது. அது முடிஞ்சுது. இதே பதஞ்சலி இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் செய்திருக்கிறார். அதுவும் இருக்குது. இந்த திருமூலரும் அந்த காலத்தில் இருந்தவர். திருமந்திரத்திலேயே நிறைய யோகத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அது இருக்குது. ஆனால் பதஞ்சலி யோக சூத்திரம் இன்றைக்கு யோக சூத்திரத்திலே முழுமையான ஒரு நூலாக முதன் நூலாக இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற பொழுதிலும் இங்கே சொல்லப்பட்ட சில அருமையான யோக விடயங்கள் அங்கே இல்லை. ஏன் இல்லை? ஒரு காரணம், காலத்திலே விடுபட்டிருக்கலாம், தவறுதலாக விடுபட்டிருக்கலாம், பதஞ்சலிக்கு சிலவளை தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி சொல்லப்படாது. எல்லாம் பல விதங்கள் சொல்லலாம். அல்ல அவற்ற ஸ்கூல் ஆஃப் யோகாவில அது இல்லை. அப்படி எல்லாம் பல விதங்கள். அதிலே இதுவும் ஒரு விளக்கம் தானே. 1000 பங்கு தான் தேறினது அந்த ஒரு விளக்கமாக இருக்கின்றது. இதெல்லாம் அதாவது இந்த வரலாறு அகச்சான்றுகள் பார்க்க வேண்டும். நாங்கள் பார்க்கறது எங்கேயும் புறச்சான்று தான் பார்க்கின்றோம். புறச்சான்று பார்க்கின்ற பொழுது வெளியிலே இருந்து தான் பார்க்கிறது. அகச்சான்று திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தார் என்றால் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு நூலாக செய்தார் என்றால் அகச்சான்று என்ன இருக்கின்றது? எண்ணில் 7 கோடி யுகம் இருந்தேனே, எண்ணிலி கோடி இருந்தேன் இக்காயத்தே, இந்த உடம்புல நான் இருந்தேன் என்று அவரே சொல்றார். அப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் அவர் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டுல இருந்தவர். காராக்கால அம்மையாருக்கு முன்னையோ பின்னியோ ஒன்றுதான் இப்ப போயிடுச்சு. அப்ப அந்த மனுஷனே சொல்லி போட்டு போயிருக்குது. பிறகு அதுக்குள்ள ஏன் என்னன்னு கேட்டா பல்கலைக்கழகத்துக்கு போனால் அந்த பிஹெச்டிக்கு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும். அப்ப அவருடைய சூப்பர்வைசிங் ப்ரொஃபஸர் ஒன்று கொடுப்பார். இனி ஆராய்ச்சி கட்டுகிறவர் முன்னது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இருக்குன்னு சொன்னால் அது அறிவுக்கு அழகில்லை. ஏதாவது புதுசா சொல்லணும். இப்ப புதுசா சொல்றோம்டா இப்படி ஏதாவது சொல்லணும். திருமூலர் முன்னுக்கு இருந்தார், திருமூலர் அப்படி இருந்தார், இது இப்படி ஏதாவது சொல்லணும். பின்னர் என்ன நடக்குது? இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளே புஸ்தகம் ஆகுது. புஸ்தகமான எழுதினவரே சொல்லிடுவார் அதுதானப்பா உண்மையன்று. பிறகு அவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா வந்துடுவார். பிறகு அவர் சொன்னதுதான் வாக்கு. இப்படித்தான் இன்றைக்கு எங்களோட சமய உண்மைகளுக்கு காலங்களும் திரிவுகளும் கற்பிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சமீபத்திலே இங்கே இருக்கின்ற ஒரு வட இந்திய பஞ்சாபி சமூகத்தை சேர்ந்த ஒரு இந்து பையன், அவரை சந்தித்தேன். அவருடைய இதில் சொன்னார், தான் ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் எடுத்தவரா. அதில் இந்த கம்பரேட்டிவ் ரிலிஜன் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு 32 pages of தங்களோட டெக்ஸ்ட் ஹிந்துவிசத்தை பற்றி. He is deeply involved in Hinduism and he knows Bhagavad Gita, Manusmriti எல்லாம். இந்த 32 பக்கம் இந்த ஹிந்துவிசத்தில் இங்கே யூனிவர்சிட்டியில் எடுக்கிற ரிலீஜியஸ் ஸ்டடி தான் அட்டர் ரபிஷ். டோட்டல் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மிஸ்கன்செப்ஷன் அபவுட் ஹிந்துவிசம். அதான் இதெல்லாம் என்னடா புறச்சான்றுகளையும் வெளியில இருந்தும் பார்த்து பார்த்து எழுதுறது. இப்படித்தானே இந்த இந்துக்களுடைய மதம் இது ஒரு காட்டு மிராண்டி மதம், நாகரிகமற்ற மதம், ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ்
மூட நம்பிக்கைகள் நிறைந்த மதம் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது 150 வருடங்களுக்கு முன்னால் விவேகானந்தர் வந்து சிக்காகோவில் முழங்கிய பொழுதுனால இந்து மதத்தின் பெருமை தெரிந்தது. அகச்சான்றுகளை பார்க்க வேண்டும். சுவாமி விவேகானந்தரே இதை சொல்லியிருக்கின்றார். அவரே சொல்லியிருக்கிறார், இந்த ஆரியர் வந்த வாதம் வந்து தவறு என்று. அப்ப அகச்சான்றுகளை பார்க்கின்ற வளமையை பாருங்கள். எமது மதத்திலே எமது நூல்களிலே எமது ஞானிகள் எண்ணத்தை ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய காலத்தை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இருக்கிற இன்ன காலத்திலே இன்னது வந்தது என்றெல்லாம் சொல்லுகின்றோம் இல்லையா? அப்படி சொல்லுகின்ற பொழுது நான் அப்போது சொன்னேன், கம்பருடைய அரங்கேற்ற காலம் எல்லாம் சொன்னோம்.